அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்ற உண்மை உள்ளவராக இருக்கிறார். நீங்கள் நம்மளோட வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓகே, எல்லா பேசிக்கான திங்ஸையும் ஆண்டவர் கொடுக்குறேன்னு சொல்லி நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கார், அவரை செய்து முடிக்கிறார். அதை தவிர்த்து நம்மளுக்கு அடிஷ்னலான ஸ்பெஷலான ப்ராமிஸஸும் கொடுத்துருப்பார். சிலர் அதுக்காக ரொம்ப நாளாக காத்துட்டு இருக்கிறீங்க, இது ஆண்டவர் சொன்னார் இல்லையா, இன்னும் நடக்காமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிச்சயமாய் அது நடக்கும், நிச்சயமாய் அது நிறைவேறும். ஹல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் வந்த ஒவ்வொரு தீர்க்க தரிசன வார்த்தைகள் சும்மா அந்த மோமனுக்கு உங்களை பூஸ்டப் பண்ணி விடணும் அப்படின்னு கிடையாது. ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில செய்ய நினைக்கிற காரியங்கள். அதான் ஒவ்வொரு வார்த்தையும் வரும்போது அதை நம்ம எடுத்து வச்சு நம்ம உள்ளத்தில் சுமக்க ஆரம்பிக்கணும். கர்த்தர் சொன்னார, கர்த்தர் பேசினார அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு இருக்க விசுவாசிகள் கேட்டா, எங்களுக்கு இந்த ப்ராஃபஸி மேல நம்பிக்கை இல்லை பாஸ்டர், வாக்கு தத்தங்கள் மேல எங்களுக்கு நம்பிக்கையே இல்லை, அதெல்லாம் உண்மையா இருக்குதா இல்லையா? நான் சொல்றேன், உண்மையாவே கர்த்தர் சொன்னார்னா நடக்கும். வெள்ளதுக்குன்னு தெரியும் இல்லையா, பாஸ்டர் சாமி டேவிஸ் காலம் பண்ணிது. அவர் நான் 13 வயசு இருக்கும் பொழுது அவர் சபைக்கு போகும்பொழுது ஒரு முறை என் தலையில் கை வச்சு சொன்னார், ஒரு பெரிய ஊழியக்காரன் தேசத்துக்கு வருவேன்னு சொன்னார். அதனால நம்மளுக்கு அதெல்லாம் என்னன்னு புரியாது. ஆனால் இன்னைக்கு பார்க்கும்போது கர்த்தர் உயர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கிறார், ஊழியத்தில் பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. ஆனால் அந்த மனுஷன் அன்னைக்கு சொல்லும் போது எனக்கு வெறும் 13 வயசு, அவர் சாதாரண ஒரு தேவ ஊழியர் இல்லை. அவர் நடக்கும்போது நாக்காடி அப்படியே ரெண்டா பார்க்கும், அந்த மாதிரி ஒரு அபிஷேகம், ஆட்கள் பறந்து விடுவாங்க, லெஃப்ட் ரைட் விடுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். சமூகங்களுக்கு போய் நெருப்ப நீங்கள் உணர முடியும். அப்படிப்பட்ட ஒரு மகிமை அந்த மனுஷன் இருந்திருக்குது. மரித்தவனை கூட எழுப்பியிருக்கிறார். அப்ப அவர் இருக்கும் பொழுது அந்த காரியம் அப்படியே நிறைவேறுது. 2011 என்னோட தகப்பன் இறந்து போகும் பொழுது அப்போ ஒரு தேவ மனுஷன் சொன்னார், ஜோனத்தன் நான் பார்க்குறேன் 2012 ஆண்டு உங்களை வலிமையை பயன்படுத்த போறார், நீங்க சந்தோஷமா ஊழியம் செய்வீங்கன்னார். சந்தோஷமா ஊழியனா சந்தோஷம் இருக்காது, அம்மாமலியா. ஆனால் எனக்கு கற்றுக் கொடுத்த என் ஊழியம் எனக்கு சந்தோஷம். பார்த்த எல்லா ஊழியர்கள் சொல்லுவாங்கன்னா, ஊழிய பார்த்த ரொம்ப கஷ்டம், ஊழியனா ரொம்ப நீ கஷ்டப்படணும், நீங்கள் எதுவுமே உங்களுக்கு எடுத்துக்க முடியாது, இப்படி நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் ஆண்டவர் என்கிட்ட என்ன காமிச்சார்னா, இந்த ஊழியம் கஷ்டம் இல்லை, காரணம் கர்த்தர் நடத்துகிற ஊழியம், தேவன் நடத்துகிற ஊழியம். ஹல்லேலூயா. நம்ம சரியானது செய்யும்பொழுதே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அப்போ ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குறுதியும் அந்த 2012 தான் நான் ஊழியத்தை ரொம்ப சந்தோஷமா அது ருசித்து செய்ய ஆரம்பித்தேன். I was enjoying that ministry. ஓகே. அண்ட் இந்த நாள் வரையிலும் எனக்கு சபையில் ஊழியம் செய்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் சில ஊழியர் போய் பார்த்தீங்கன்னா, ஐயா ஊழியத்து மட்டும் வந்துடாதியா, ஊழிய பார்த்து ரொம்ப கஷ்டம். நான் யோசிப்பேன், என்ன கஷ்டம், என்ன வேதனை இருக்கிறதில்ல, விமர்சனத்தை தவிர்த்து இதெல்லாம் ஒன் சைடு இருக்கணும் இல்லைன்னு சொல்ல. ஆனால் கர்த்தர் நம்மளை யூஸ் பண்ணுறாரு. அவர் காலுக்கு ஒரு செருப்பாக இருக்கிறது பெரிய பாக்கியம் தானே, ஆமாவா இல்லையா? அவர் காலுக்கு ஒரு செருப்பாக இருக்கிறது பெரிய பாக்கியம் தானே, ஆமாவா இல்லையா? ஸோ அது என்ன கஷ்டம், ஏன் அது அப்படியே லைக்கு அது ஒரு மாதிரியா லைக்கு ஒரு போவட்டியான ஒரு வாழ்க்கை, கஷ்டமான ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கை ரொம்ப கடினமாக, அது சொல்லியே பாதி பேரை எலும்பு உணாமலே ஆக்கிட்டான் சாத்தான். நிறைய பேர்த்த அப்படியே அமுக்கி வச்சுட்டான். நான் சொல்றேன், இல்லை அப்படி கிடையாது. கர்த்தருக்குள்ள சகல காரியங்களும் சந்திக்கப்படும், தேவன் கொடுப்பார். அவர் தரித்திரனாக மாறினார் எதுக்கு? நம்ம ஐஸ்வர்யமா இருக்கிறதுக்காக. ஆனால் நம்ம ஐஸ்வர்யத்தின் பின்னாடி ஓடக்கூடாது. அதான் எப்போதும் சொல்ல, டோன்ட் ரன் அப்படி. அது உங்க பின்னாடி ஓடி வரும், அது உங்களை தேடி வரும். ஆனால் நீங்க அதன் பின்னாடி ஓடக்கூடாது. எனக்கு பணம் வேணும்னு சொல்லி ஊழியம் செய்யக்கூடாது. ஓகே. இப்போ பாஸ்டருக்கு பணம் வேணும்னு நினைச்சேன்னா நான் எங்கே நிற்க போறேன்? நான் ஓசிஎஸ்க்கு போகலாம், யூஎஸ்க்கு போகலாம், யூகேக்கு போகலாம், அம்மாவளியா அங்கே போனால் காணிக்கை கிடைக்கும். ஓகே. எதுக்கு நான் சர்ச்சில் சம்பளத்துக்கு ஊழியம் செய்யணும் சொல்லுங்க என்கிட்ட? வாட் ஷுட் பி த ரீசன்? பிகாஸ் என்ன சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சித்தத்தை உண்மையாய் சுத்தமாய் செய்கிறோம், அந்த சந்தோஷம் அது நம்மளுக்கு போதும். நம்ம போயிட்டு பணத்துக்காக வாழ்ந்தோமா அது தப்பாயிரும். நம்மளுக்கு என்ன தேவையோ அது நம்மளை பின்தொடர்ந்து ஓடி நம்ம வாழ்க்கையில் உட்கார ஆரம்பிக்கும். ஸோ ஊழியத்தை ஒரு கஷ்டமான பாதை அந்த நாட்கள் இருக்க ஊழியர்கள் சொல்லி உங்களுக்கு வளர்த்துருக்கலாம். நான் சொல்றேன், இப்ப கிடையாது. உங்களோட போதகரை இயேசு கிறிஸ்துவா நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் ஊழியனா நீங்கள் பாருங்க, அதான் ரொம்ப முக்கியம். அப்ப வாக்கு தத்தங்கள் தேவன் பேசும் பொழுது ஒவ்வொன்றும் நிறைவேறத நான் பார்த்திருக்கிறேன். என் வாழ்க்கை இது நாள் வரையிலும் கொடுத்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் ஒன்னா தேவன் செய்து முடித்திருக்கார். இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க, ஆண்டவர் என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணார் பாஸ்டர், நடக்கவே இல்லை, எப்படி நடக்காம இருக்கும்? The problem is you don't wait at his promises. அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களுக்கு காத்திருக்காம நீங்க சொந்தமா ஒன்னு கிரியேட் பண்ணி நீங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா கர்த்தர் பேசினார்னா ஊழியக்காரங்க மூலமா பேசுவாரு, வசனத்தின் மூலமா பேசுவார், ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசுவார். அந்த வாக்கு தத்தங்களை நீங்க பிடிச்சு வச்சிருந்தீங்கன்னா கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்ம என்ன பண்றோம்னா சில காலங்களுக்கு அப்புறம் கிவ் அப் பண்ணிடுறோம்.
ஆதியாகமம் 12 75 வயசு ஆபிரகாமுக்கு. அப்போ நான் உன்னை அழைத்து பெரியவனாக ஆக்குவேன், உனக்கு சந்ததியை கொடுப்பேன்னு சொல்றாரு. ஆனா அது மேற்கொண்டு 25 வருஷம் அவனுக்கு பிள்ளையே இல்லை. 25 வருஷம் பாத்தீங்கன்னா விசுவாசத்தை அவன் பிடிச்சிருக்கிறான். 100 வயசுல கர்த்தர் குழந்தையை தருகிறார். மனுஷன் பாருங்க, ஆபிரகாம் மாறிட்டான், ஆபிரகாம் செட்டில் ஆயிட்டான். ஓகே, நம்மளுக்கு பிள்ளை கிடைக்காது பொழுது நம்ம எப்படிதான். ஆனா ஆண்டு மாறல. வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். He is faithful to fulfill. Hallelujah. அவர் என்னத்தை சொன்னாரோ அதை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். Hallelujah. இப்ப நடுவுல நம்மளுக்கு காத்திருக்கிற டைம்ல அடிக்கிற புயல், ஓகே, நம்மளோட பிரச்சனைகள், உபத்திரங்கள் இதெல்லாம் பண்ணா இல்ல, அதெல்லாம் மேபி அந்த டைம்ல ஆண்டு சொல்லியிருப்பாரு, ஆண்டு இப்ப மனசு மாறி இருப்பாரு. இங்க தான் நீங்க ஏமாந்து போறீங்க. பாருங்க, பவுல் இத்தாலிக்கு போகிறதுக்கு இருக்கான். அங்க போற பாதையில படகு மூழ்கிற அளவுக்கு காற்று அடிக்குது, கப்பல் உடையுது. படகுல கப்பல் உடைய ஆரம்பிக்குது. ஓகே, அப்ப தூதன் ஒருத்தர் ராத்திரி வந்து சொல்ற மாதிரி, இல்ல நீ இத்தாலிக்கு போய் ஆகணும், அங்க நிறைய பேருக்கு போயிட்டு இயேசுவை குறித்து அறிவிக்கணும் என்று சொல்லி. இப்ப மறுநாள் நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா கப்பலுக்கு மற்ற எல்லாமே வந்து மனம் உடைஞ்சு போய் நம்மள கடலை செத்துருவோம் போலுக்கு, நம்மளுக்கு சான்ஸ் வாழ நினைக்கும் போது அவன் சொல்றான், இல்ல நேற்று ராத்திரி தான் கர்த்தர் தூதனை அனுப்பி சொன்னாரு, நான் இத்தாலிக்கு போயே ஆகணும் என்று சொல்லி, நம்ம யாருமே சாக மாட்டோம்னு சொல்லி பவுல் சொன்னான். அப்ப பாருங்க, அதனால தான் பாம்பு கடிச்சு கூட அவன் கொஞ்சம் கூட ஃபீல் பண்ணல. அவனுக்கு தெரியும் இந்த பாம்பு இப்ப என் கதையை முடிக்க முடியாது, பிகாஸ் நான் இன்னும் இத்தாலிக்கு போலியே. ஸோ இதுதான் ஃபெய்த். when God gives you a promise word, அதை நீங்க பிடிச்சிக்கணும். ஓகே, இதுக்கு நடுவுல நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய உபத்திரங்கள் வரும் இல்லையா. கர்த்தர் சொன்னது இன்னும் நிறைவேறலையா, அது வரல எனக்கு ஒன்றும் நடக்காது, ஒன்றும் ஆகாது எனக்கு. இதுதான் ப்ராமிஸை ஹோல்ட் பண்ற விதம். நீங்க என்ன பண்றீங்கன்னா, நடுவுல பிரச்சனை வரும் பொழுது, கப்பல் உடைற பொழுது டக்குன்னு ஆண்டு மனசு மாறிட்டாரு போலுக்கு, ஆண்டு மைண்ட் பிளானை மாற்றிட்டாரு போலுக்கு, பிளான் ஏ பிளான் பி அப்படி ஒன்றும் கிடையாது. என்ன திட்டம் வச்சுக்கிறோ அது அப்படியே நிறைவேறும். You don't have to worry about it. அவர் என்ன சொன்னாரோ அது அப்படியே நிறைவேறும். ஹல்லேலூயா. தேவன் சொன்னால் நிறைவேற்றுவார் என்று அந்த உறுதி உங்களுக்குள்ள இருக்கணும், உறுதி இருக்கணும். காத்திருக்க அப்படியே சோறு வடிதினாவும் பார்த்தீங்கன்னா இல்ல இது நடக்காது, இல்ல நடக்கும். கர்த்தர் சொன்னார்னா செய்து முடிப்பார். அவர் செய்யாத ஒன்று பேச மாட்டார், செய்ய இருக்குதான் பேசுவார். எதை செய்ய நினைக்கிறாரோ அது அவர் தான் பேசுவார். ஹல்லேலூயா.